ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2023 மலையாளம்லேருந்து எடுக்கப்பட்ட பள்ளி மணி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி பாலைவனம் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். படம் பார்க்கறதுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த படத்தை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் வந்து நோய்வாய்ப்பட்டு ஏதாவது நோய் இருக்குது, ஹார்ட் பேஷண்ட்ஸ் அப்படின்னா பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அதோட போஸ்டர்ஸ்லேயே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான சின்ன சின்ன டார்ச்சர்கள் இருக்குது. ஆனால் எனக்கு பெரிய லெவலில் வந்து பயமுறுத்துகிற மாதிரியான காட்சிகள் இல்லை அப்படின்னாலும் அது ஒவ்வொருத்தரோட பார்க்குற கண்ணோட்டங்களை பொறுத்து இருக்குது. அதனால் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத லைட்டாக பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சீரியல் கில்லரான ஒரு கன்னியாஸ்திரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கன்னியாஸ்திரி வந்து தொடர்ச்சியாக இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள தொடர்ச்சியாக கொலை பண்ணிகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவள் காதலித்த காதலனை வந்து அவங்க அப்பா அம்மா சேர்த்து வைக்க முடியாமல் அவளை கொலை பண்ணிடுறாங்க அவன் காதலனை. அதுக்காக மட்டும் இல்லாமல் அவளை கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சில் சேர்த்து விட்டக்கப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமும் அவங்கள வாழ விடாமல் அவள் ப்ரெக்னெண்ட்டில் இருக்கிற அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தைய கருவில் இருக்கும்போதே கொலை பண்ண வைக்கிறதுக்காக ஒரு டாக்டரை கொடுத்து இது பண்ணுறாங்க. அந்த டாக்டருமே வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டார்கெட் அவங்கள தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் லேடிஸுமே இதே மாதிரி வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு கிளம்புறங்கிற சீரியல் கில்லர். ஸோ இப்படிப்பட்ட சீரியல் கில்லர் கிட்டக்க இப்போ ஹீரோவோட ஃபேமிலி வந்து மாட்டிக்குது. ஸோ இவரோட ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. கூட 2 பசங்க, சின்ன பசங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சீரியல் கில்லர் வசிக்கிற ஒரு பாழடைஞ்ச சர்ச்சு கிட்டக்க மாட்டினக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அவங்க கிட்டேருந்து இவங்க தப்பிக்க முடிஞ்சிச்சா அப்படிங்கிறதான் இந்த மொத்த படத்தோட கதையமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹாரர் மூவி கிடையாது. இந்த மூவி வந்து ஒரு த்ரில்லர் மூவி தான். ஸோ ஆனால் ஹாரர் மூவி அப்படின்னு தான் ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த த்ரில் போர்ஷன்ஸுமே ரொம்ப வந்து கிரிஞ்சான ஒரு ஃபீலில் தான் கொடுக்குது. ஆனால் அதில் ஒரு பர்டிகுலரான ஒரு போர்ஷன்ஸில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சீன் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா, அந்த ஒரு பச்சை குழந்தைய வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த சீரியல் கில்லரை காமிப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற தாட் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் லேடியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்களா. ஸோ அந்த போர்ஷனுக்காக தான் அவங்க எல்லாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரியான பயன்படுத்துகிற, அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பயன்படுத்துகிற மாதிரியான நிறைய காட்சிகள் அந்த ரூமில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அதை பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க போல இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் லேடியஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் நார்மலான ஜென்ரல் ஆடியன்ஸை இந்த படம் பயன்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்களா, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீரியல் கில்லராக உருவாக்கிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய இடங்களில் இதெல்லாம் வந்து சீரியல் கில்லர்லாம் ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஒரு இடத்துலையுமே வந்து இப்போ த்ரில் பவர்ன்ற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸுமே இல்லை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஃபீல் தான் எல்லாருமே கொடுக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஆவரேஜான த்ரில்லர் மூவி தான். கண்டிப்பாக முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால வேணால் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் போல் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரியான சொன்னால இந்த கேட்டகரியில் இருக்கிற பேஷன்ஸ் மட்டும் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.